ஷேர் ஆகிக்குதா இல்லையா ஸ்க்ரீன்? ஓ விளங்குது. அப்படியா அன்னைக்கு அப்படியா? ஆ ஸ்க்ரீன் ஷேர் ஆகிக்குதா இல்லாட்டி இன்னும் மாறலையா? மாறிட்டு. ஆ, ஓகே, குட். ஹைரன். இது உங்களோட அகாடமியில அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமியால் நடத்தப்படுற ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற வகையில் ஆரம்பமாக நாங்கள் வெல்கம் பண்ணிக்கொள்கிறோம். அஹ்லன் வசஹலன் மர்ஹபன் பிக்கும். இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ இதில் நாங்கள் நேரடியாக சப்ஜெக்டை ஓதுறதுக்கு படிக்கிறதுக்கு போக மாட்டோம். உங்களை பற்றி சில விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். எங்களை பற்றிய சில விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ தான் எங்களுக்கு இந்த கிளாஸை சக்ஸஸாக கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். Okay, அந்த வகையில் ஸ்டார்டிங் நீங்கள் என்ன செய்யணும் என்றால் எங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்டைலில் எங்கே குர்ஆனை ஓதி கொண்டு வழங்கி நீங்கள் வந்திக்கிறீங்க தொடர்பான ஒரு ஷோர்ட்டான ஒரு குர்ஆனை எப்படி ஓதி வந்திக்கிறீங்கன்னு சொல்லுங்க பாபு, ஷோர்ட்டா. நான் வந்து சின்னதுல எங்க ஓதுனீங்க? ஒரு இப்போ சவுண்ட் கிளியர் இல்லை சாங்க, திருப்பி ஸ்டக் ஆகுது. ஹாஸ்டல் போனேன். நீங்க பேச எதுவுமே கேட்குது இல்லை. புகாரி நான் பேசுறது கேட்குதா? இப்ப இப்ப சரியா? நீ கொஞ்சம் லீவ் ஆகி ஜாயின் ஆகி பாருங்க. சம்டைம் சரி வர சான்ஸ் இல்லை.
அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப கேக்குதா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நான் பேசுறது கேக்குதா? ஓ. இப்ப சொல்லுங்க பாப்போம் உங்களோட விஷயத்த. ஃபெஸ்ட்டுக்கு வந்து உம், அஷ்டத்தொண்ட போனேன். ஒரு 1ஆம் ஆண்டுல மாதிரி, கிரேட் 1ல மாதிரி. ம். அப்புறம் ஃபைவ் ஆகக்கோல, கிரேட் 5 6 ஆகக்கோல நான் ஒரு 5 யூஸ் மாதிரி முடிச்சிட்டேன். ம். அதுக்கு பிறகு ஒரு மொஹாலி மாட்டுக்கு போனேன். ம். மொஹாலி மாட்டு போயிட்டு 30 டைம் ஓதி முடிச்சேன். அப்புறம் விலகிட்டேன். ம். அவ்வளவுதான். அப்புறம் வீட்டுல ஓதுறல அப்படியா? போய் முடிச்சாச்சு அப்படியா? கிரேட் 7 இல்ல ஓதுற. ம். மஹரிப் டைமுக்கு ஓதுற ஒரு ½ மாதிரி. ஆஹா. ம். டெய்லி ஓது பண்ற அப்படியா? உங்களோட பேர் ஷமா அப்படியா? ஓ. ம். ஒவ்வொரு நாள் மாறி போற ஓதுற அப்படியா? ஓ. இனி சில டைமுக்கு ஓதி பண்றேன்ல. ம். சரி, பிஸ்மில்லா. நல்லா உங்களுக்கு டெய்லி என்ன? ஓதுறதான். சரி, ஓகே. உங்களுக்கு எப்படி ஓத தெரியுமோ வாசிக்கப்படாது, உங்களுக்கு ஓத தெரியும்னு சொல்லி தானே அந்த அமைப்புல கொஞ்சம் ஓது பார்ப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين. ம். أنعمت عليهم وامرأته حمالة الحطب. ம். لا لم أعبد ما تعبدون. الذين إذا يقتلون على الناس يستع- يستعفون. ஓது பார்ப்போம். إيلاف إيلافهم رحلة الشتاء والصيف. ஓது ஓது. إلى حتى زرتم المقابر. يومئذ يصدر الناس أشتاتا. سامحيا حتى مطلع الفجر. أرأيت إن قعد بغلة وإلا وفي أربعون زي الأوتاد. ம். இப்படியா நீங்க 30 மோதுனீங்க அப்படியா? இந்த அமைப்புல நீங்க 30 மோதி முடிச்சுக்கிட்டீங்க அப்படியா? சரி. ஓகே. இந்த சொல்ல மட்டும் சொல்லுங்க. ரெண்டு ரெண்டு சொல்ல. كذب وتولى. திருப்பி. كذب وتولى. ம். இது சொல்லுங்க பாப்போம். يومئذ يصدر. ம்ஹும். ம்ஹும். இது சொல்லுங்க. இது மூணு சொல்லுங்க பாப்போம்.
إلى إيلافهم رحلة الشتاء. ஹாய் நல்ல உங்களோட ஸ்டைல் எதுல இருக்குது பார்த்துக்குள்ள தான் அந்த ஒரு சில விஷயங்கள் எங்களோட சிலபஸில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அவங்கள எந்த இடத்துல இருந்து கொண்டு போகிறோங்கிறத நான் பேசுவோம். சிலபஸில் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் ரெண்டு 3 லெவல் இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுப்பீங்க. அதில் முதல் பகுதியாக எழுத்துக்கள் அறிமுக பகுதி இருக்குது. இந்த பகுதி உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு எழுத்துக்கள் எல்லாம் தெரியும். ஆனாலும் ரெண்டாவது பகுதி எழுத்துக்கள் உச்சரிப்பு என்ற பகுதி, இந்த பகுதி தான் நாங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான பகுதி. அதில் எழுத்தெழுத்தா உச்சரிக்கிறதுங்கிறது உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் சொற்கள் சொற்களாக சேர்த்து, எழுத்துக்களை சேர்த்து கொஞ்சம் ஒரு சொற்களாக வர நேரத்தில் ஒரு சின்ன பிழை ஒன்று இருக்குது. ஆனால் அந்த பிழை ஆஹ், மிக கூடிய பிழைகளாக மாற்றம் பெற்றிருக்குது. நீங்கள் வசனமாக ஓதுற அந்த கிரைட்டேரியாக்குள்ள நிறைய பிழைகள் இருக்குது. இப்போ எங்களோட சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ் வசனமாக ஓதுறதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஆரம்பிப்போம். ஆஹ் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நாங்கள் ட்ரை பண்ணி முயற்சி செஞ்சு சில விஷயங்களை பிடிச்சு கொள்ள வேண்டி வரும். அது மிச்சம் எங்களுக்கு கஷ்டமாக்கி டஃப்பாக வைக்குதுன்னு சொன்னால் நான் கொஞ்சம் கீழுக்கு இறங்கி இந்த செகண்ட் லெவலில் இமீடியட் லெவல், இன்டர்மீடியட் லெவல் என்று சொல்கிற இந்த பகுதியில் கொஞ்சம் பார்த்துட்டு நாங்கள் திருப்பி அடுத்த பகுதி வசனங்களாக ஓதுகிற பகுதிக்கு நாங்கள் வருவோம். அப்படி கஷ்டத்தை ஓகே எங்களுக்கு பிடிச்சி கொள்ள இயலும் என்று சொன்னால் நாங்கள் அந்த வசனங்களாக ஓதுகிற பகுதியிலேருந்து பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். செகண்ட் லெவலில் இன்ஷா அல்லாஹ் அப்போ 30 முடிச்சிங்கன்னா அவங்களுக்கு அஜீத் சட்டம் சொல்லி தந்துடுறாங்களா? தஜ்வீத் சட்டம் சொல்லி தரல. சொல்லி தரல, ஒன்றும் சொல்லி தரல அப்படியா? நான் கோர்ஸ் போனேன். அது பெரிசா செல்லல்லவோ அராசி இதுஹார் நரஹா இந்த இதுஹாமும் ஆ இக்லாபும் தான் வந்து அப்புறம் கோர்ஸ்ல அராசி நின்றுட்டேன். ஆ ம் இப்போ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உங்களுக்கு சட்டங்களையும் படிப்பிக்கிறோம் என்று சொல்றதுக்கு விட நீங்கள் சட்டங்களை குர்ஆன்ட வசனங்களை வச்சு நீங்கள் உள்ள ஓதி பழகுறதுக்கு ஈக்கிறீங்க. அதுக்கு பின்னால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தேர்ட் லெவலில் தான் குர்ஆன குர்ஆன்ட அமைப்பில் சூறாக்களாக பக்கங்களாக நாங்கள் ஓத ஆரம்பிப்போம். இது வரைக்கும் நாங்கள் குர்ஆனை தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பட் குர்ஆனுடைய ஸ்டைலை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். உங்களுக்கு எந்த வசனங்கள் தேவையோ அந்த வசனங்கள் தெரிவு செய்யப்பட்டு உங்களோட சப்ஜெக்ட் உங்களுக்கு ரெடி பண்ணி தரப்படும். தேர்ட் லெவல் வந்ததுக்கு பின்னால் நீங்கள் குர்ஆன் என்ன செய்யலாம், உங்கள்கிட்ட இது சொந்தமான குர்ஆனை வச்சுக்கொண்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலும். அதில் உங்களுக்கு ஓதி பழகி கொண்டு வர நேரத்தில் ரெண்டு தெரிவுகள் சாய்ஸ் இருக்கும். ஒன்று நீங்கள் ஹிஃபுல் பண்ணலாம், அல்லது முழு குர்ஆனையும் அதுக்கே உரிய அமைப்பில் ஓதி பழகி எங்களுக்கு ஓதி காட்டி அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் ஒண்டிக்குது. அந்த சர்டிஃபிகேட் இஜாதா என்று சொல்ல போகிற அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஹை, இது அடுத்த முக்கியமான ஒரு விஷயம். ஆஹ், எங்களோட சிலபஸ் ஸ்டைல நான் ஒரே பார்வையில் போட்டால் எங்களுக்கு இதை இப்படி போட்டுக்கொள்ளையிலும். இதில் உங்களோட பகுதி இன்ஷா அல்லாஹ் இதிலிருந்து ஆரம்பமாகிறோம். இது கஷ்டம் என்று சொன்னால் நான் கொஞ்சம் இதுக்கு பேசிட்டு வர வேண்டி வரும். தெளிவாக சொல்லிக்கொள்கிறோம். கொஞ்சம் டஃப் கொண்டிக்கும், பாப்போம் இன்ஷா அல்லாஹ் செஞ்செடுக்க நம்பிக்கை கொண்டிக்குது. ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது என்று சொன்னால் நான் கொஞ்சம் கீழுக்கு இறங்கி மேலுக்கு வருவோம். ஹை, இதுக்கல்லாப்ப நாங்கள் எங்களோட விஷன் மிஷனை நீங்கள் சரியாக தெரிஞ்சு வரணும். அகாடமியோட விஷன் மிஷன்களை எங்களோட டார்கெட் என்னன்னு சொன்னால் குருவான சரியான உச்சரிப்போட அடிப்படையான சட்ட விதிகளோட உங்கள்கிட்ட இருக்கிற இயல்பான குரலோசையோட குருவான மிச்சம் சிம்பிளாகவும் அதே நேரம் ஃப்ளோ ட்ரெக்லையும் உங்களுக்கு ஓதி பழக்கி விட்றது என்கிறது மட்டும்தான் எங்களோட டார்கெட். எங்களோட லாங் டேர்முக்கான பிளான், நீண்ட காலத்தில திட்டத்திட அடையாளம் என்னென்றால் குருவான அதற்கே உரிய அமைப்புல ஓதக்கூடிய ஒரு சந்ததியை நாங்கள் உருவாக்கணும். இதுக்காகத்தான் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு வரோம். எனவே எங்களுடைய சப்ஜெக்ட்ல குர்ஆனுக்கு அப்பால் வேறொரு பாடம், விளக்கம், அந்த பலா இந்த பாடம், அப்படி பாடம், ஹதீஸ் பாடம், துவா பாடம் என்று எதுவும் இருக்காது. எங்களோட முழுமையான டார்கெட்டும் உங்களுக்கு சரியான அமைப்பில் குர்ஆனை ஓத பழக்கிறதாக மாத்திரம் தான் நிற்கும். எனவே குர்ஆன் முழுமையாக சொன்னீங்க 30 முடிக்கிறேன்னு சொல்லி அப்படி எங்கிட்ட நீங்க பார்க்கல. அது நாங்கள் 30 முடிச்சான பெருதும் இல்லை.
30 முடிச்சு ஒரு கேக் வெட்டி பெருநாள் எடுத்து பெருநாள் கொண்டாடுறதும் இல்லை. இப்ப எங்கிட்ட இருக்கிறார்கள் நாங்கள் சொல்ற சப்ஜெக்டை முடிச்சோம் என்றால் நீங்க உங்களோட வீட்டில் இருந்து கொண்டே செல்ஃபாக சுயமாக உருவான சரியான அமைப்பில் ஓதுறதுக்கு உரியவராக நீங்க மாறிப்பீங்க. அதான் எங்க டார்கெட். அதை நீங்க பார்த்துக்கொள்ள இன்ஷா அல்லாஹ். அதே போல நீண்ட காலத்துக்கு எங்கிட்ட இருந்து நீங்க ஓதணும் என்கிறதும் எங்கிட்ட டார்கெட்ல இல்லை. நீங்க எந்த அளவுக்கு கூறம் கிளாஸ்ல ஃபாஸ்ட்டாக முடிக்கலும் அந்த தூரம் நீங்கள் முடிச்சுட்டு போகலாம். உங்களை போல ஸ்கூல் பிள்ளைகள் மட்டும்தான் எங்களோட கிளாஸில் இருக்கிறாங்களாண்டா இல்லை. எங்களோட கிளாஸில் 6 வயசு பிள்ளையிலிருந்து 60 70 வயது மூத்தவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கிறாங்க. கிளாஸுக்கு வராக்கள் டாக்டர்ஸ் மாதிரி நிற்கிறாங்க, டீச்சர்ஸ் மாதிரி நிற்கிறாங்க, பிஸ்னஸ் மேன் நிற்கிறாங்க, படித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் நிற்கிறாங்க. இப்படி எல்லா சைட்லேயும் இருக்கிறாங்க. அடுத்த சில விஷயங்கள் ஒன்று, கிளாஸுக்கு நீங்கள் 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கணும். கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு கட்டாயம் உங்களோட நெட்வொர்க் இஷ்யூஸ் எல்லாத்தையும், ஃபோனில் இருக்கிற சார்ஜஸ் எல்லாத்தையும் கவனம் பார்த்துக்கொள்ளணும் கட்டாயம். ஏன்றால் எங்களோட கிளாஸை பொறுத்த வரைக்கும் இதை போக போக ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஆகி போகிற நேரம் பின்னாடி வர எல்லா கிளாஸும் நீங்கள் தான் முழுமையான பார்ட்டிசிபேஷன் ஆகிப்பீங்க. நாங்கள் உங்களோட கைட் பண்ணுறாக்களை மட்டும்தான் அனுப்போம். முழுமையாக இன்வால்வ் ஆகிற பயிற்றுவிக்கிற பாடந்தார ஓதுற எல்லாம் நீங்கள் தான். அப்போ உங்களோட சைட்டில் தான் எங்களோட விட முழுமையான கவரேஜ் சப்போர்ட் இடம் சைலண்ட் ஆகிக்கிறதெல்லாம் இருக்க வேண்டி வரும். அதே நேரம் கட்டாயம் உங்களோட டிவைஸை நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பையாக வச்சுட்டு தான் நீங்கள் கிளாஸில் ஜாயின் ஆகணும். உங்களோட கையில் வச்சு கொண்டு கிளாஸுக்கு ஜாயின் பண்ண முடியாது. இன்றைய பாடம் பிரச்சனை இல்லை. இதுக்கு பின்னால் லீவோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சரி இஷ்யூஸ்ண்டா அகாடமிக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னால், மெசேஜ் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னால் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அந்த லீவை எடுத்துக்கொள்ளையில உங்களுக்கான பெர்மிஷன் கிடைக்கும். அறிவிக்காமல் சொல்லிடாமல் லீவ் எடுக்க வச்சுக்கொள்ள வேணாம். அது எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதே போல் ஹோம்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவலில் ஜாயின் ஆகிற ஒரு ஸ்டூடெண்ட் என்ற வகையில் உங்களுக்கு கட்டாயம் ஹோம்ஒர்க் இருக்கும். ஹோம்ஒர்க்கை நீங்கள் கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஹோம்ஒர்க்கை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால், ஹோம்ஒர்க்கை நாங்கள் ஒரு கிளாஸில் ஒரு சப்ஜெக்டை நாங்கள் 3 மெத்தடில் உங்கள்கிட்டேருந்து அவதானிப்போம். முதலாவது நாங்கள் அந்த பாடத்தை உங்களுக்கு படித்து தருவோம். ரெண்டாவது அந்த பாடத்துலேருந்து ஹோம்ஒர்க் ஒரு ஒர்க் தந்து நீங்கள் வீட்டிலேருந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை நீங்கள் உச்சரித்து பழகணும் என்று சொல்லி நாங்கள் ஒரு வேலை ஒர்க் கொண்டு தருவோம். மூணாவது அடுத்த கிளாஸில் ஸ்டார்டிங் அந்த ஒர்க்கை நாங்கள் கிளாஸில் என்ன செய்வோம், ரிவைஸ் பண்ணுவோம். அதில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓகே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா ஆயிக்குது என்றால் தான் அடுத்த பாடத்துக்கு நாங்கள் போவோம். அப்படி இல்லைன்றால் அதே பாடத்தையே உங்களோட திருப்பி நாங்கள் உங்களை கைட் பண்ணி உங்களை அதிலிருந்து கரை சேர்க்கிற வேலையை தான் நாங்கள் செய்வோம். அடுத்த முக்கியமான விஷயம் என்று சொன்னால் வெயிட்டிங் டைம் பீரியட். உங்களோட ஜூம் லிங்க் ஆட்டோமேட்டிக்கல் சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணப்பட்டிருக்குது. அதனால் நீங்கள் கிளாஸுக்கு 4 மணி என்றால் 4 மணிக்கே ஜாயின் ஆகிறத வச்சுக்கொள்ளுங்க. டிலே ஆகினால் ஒரு 10 மினிட்ஸ் அல்லது 7 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த ரிப்ளையும் இல்லை, நீங்கள் ஜாயின் ஆகலைன்னு சொன்னால் 4:07 ஆகிற நேரம் 4:08 ஆகிற நேரம் எங்கள்கிட்ட லிங்க் ஆட்டோ சிஸ்டத்தில் பேத்துடும். எங்களுக்கு அதுக்கு பின்னால் உங்களோட லிங்கில் ஜாயின் ஆக இயலாது. உங்களுக்கு அடுத்த ஆளோட கிளாஸ் தான் நான் ஜாயின் ஆகணும் என்றால் கிளாஸஸ் கண்டினியூஸ்லி ஆகிக்கிறதால லிங்க் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி சிஸ்டத்தில் ஃபாலோ பண்ணுறதால கட்டாயம் நீங்கள் ஒன் டைம் கிளாஸுக்கு ஜாயின் ஆகணுங்கிறது முக்கியம். அடுத்த முக்கியமான விஷயம் எங்களோட வெக்கேஷன்ஸ். ரமலான் வெக்கேஷன் 7 நாள் இருக்குது, ஹஜ்ஜிட பெருநாள் 7 நாள் இருக்குது, டிசம்பர் வெக்கேஷன் 7 நாள் இருக்குது, மே டே ஒரு நாளும் மீலா டே ஒரு நாள் தான் நிற்கிது. இதெல்லாம் ஃபிக்ஸடான அகாடமியோட வெக்கேஷன். இதல்லாத வேறு ஏதாவது எமர்ஜென்சியான வெக்கேஷன்ஸ் என்ன செய்ய லீவ் லீக்கும் என்றால் அகாடமி வாட்ஸ்அப் குரூப்புக்கு உங்களுக்கு மெசேஜ் வரும். ஒஃபிஷியலாக நீங்கள் பார்த்துக்கொள்ளையிலும். அப்படி இல்லை என்றால் அடுத்த எல்லா நாட்களும் அகாடமி உங்களோட கிளாஸஸை செய்யும். எங்களோட யூடியூப் சேனலை பார்த்துக்கிறீங்களா? முந்தி பார்த்தீரேன். முந்தி பார்த்துக்கிறீங்க. ஹயர். அதுக்கான காரணம் என்னன்னு நாங்கள் திறந்திக்கிறோம் என்று சொன்னால், குர்ஆனை ஓதுறதுக்கு 2 விஷயம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மனிதனுக்கு 2 கண்ணும் 2 காதும் நிற்கிது, ஆனால் வாய் எத்தனை நிற்கிது? ஒன்று தான் நிற்கிது. இப்போ 2 கண்ணும் என்ன செய்யணும்? நிறைய பார்க்கணும். 2 காதும் நிறைய கேட்கணும். எவ்வளவுக்கு காதால் கேட்குறோமோ அதில் அரைவாசியைத்தான் நாங்கள் என்ன செய்யணும்? வாயால் ஓதணும். ஏன்னா 2 காதால் கேட்டுட்டு ஒரு வாயால் ஓத போகிறோம் என்ற வகையில். எனவே இது 3 பிளாட்ஃபார்மும் ஒரே கிரவுண்டில் கிடைக்குது, ஒரே இடத்துல கிடைக்கும் என்றால் அது எங்களுக்கு யூடியூப் சேனலில் சப்போர்ட் இருக்குது. எனவே யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களோட ஹோம்ஒர்க்கை செஞ்சு கொள்ளையிலும், உங்களோட வீடியோ பார்த்து உங்களோட நீங்கள் வீட்டில் ஓதுற ஸ்டைலை பிடிச்சி கொள்ளையிலும்,
எவ்வளோ காலத்துக்கு பின்னாலேயும் இப்போ நீ சொன்னீங்க ஒன்றாம் ஆண்டில் போனீங்க அஞ்சாம் ஆண்டில் போனீங்கண்டு இப்படி ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாலேயும் போய்த்துட்டு உங்களோட கிளாஸ் ரெக்கார்டை கேட்டு உங்களோட கிளாஸை நீங்கள் படித்து கொள்ளையிலும் அதே போல் இன்னும் ஒருத்தரும் இதை பார்த்து படித்து கொள்றதுக்கான சந்தர்ப்பமாக இருக்கும். இது எங்களோட கிளாஸில் ஜாயின் ஆகிக்கிறார்கள். இதே போல தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடம் முடிஞ்சதோடையும் உங்களோட பிளேலிஸ்ட்டில் உங்களோட பேரில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்டு அதில் நீங்கள் கலந்து கொள்கிற கிளாஸ்கள் எல்லாம் அப்டேட் ஆகும் என்கிறத சொல்லிக் கொள்கிறோம். எங்களை பற்றி உங்களுக்கு யார் சொல்லி தந்தை? என்னோட உம்மா ஓதின. ஓதினா யாரு? ம். ஜாஹிரா ஜின்னா. ஆ, மிச்சங்காலத்துக்கு முன்னுக்கா கிட்டத்துலையா? இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. 1 இயர் முன்னுக்கா? ஹைர் அப்போ ம். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மார்கள் யாரும் இருந்தால் அவங்களுக்கும் எங்களை பற்றி அறிமுகப்படுத்தலாம். நீங்கள் இப்போ அறிமுகப்படுத்தாட்டியும் நீங்கள் ஓதி பழகி உங்களோட ஓதலை சரி செஞ்சுட்டு இப்படியும் உங்களாலையும் மோதி பழகலும் என்று சொல்லி நீங்களும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் உங்களுக்கு வேற என்ன டவுட் இருந்தால் கேட்கலாம். ம். என்னோட ஹிஜாஸாண்டா என்ன? ஜாஸாங்கிறது உருவான சில சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் முழுமையாப்படுத்தி நாங்கள் சொல்லித்தார அமைப்பில் முதல் பக்கத்திலேருந்து இறுதி பக்கம் வரைக்கும் பிழைகளை குறைத்து பிழைகளை விடாமல் எங்களுக்கு ஓதி காட்டணும். அப்படி ஓதி காட்டினா நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் தருவோம். அது வெறும் சர்டிஃபிகேட் ஆகிக்காது. அந்த சர்டிஃபிகேட்டில் உங்களோட பெயர் கடைசியாக முடியும். உங்களுக்கு யார் ஓதி தந்தாங்களோ அவங்களோட பெயர், அவங்களுக்கு யார் ஓதி கொடுத்தாங்களோ அவங்களோட பெயர், இப்படி 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 இறுதியாக அந்த பெயர் அல்லாஹுடைய பெயரில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல என்கிற அந்த மனிதரையும் தாண்டி அல்லாஹ்வுடைய பேரில் பேசிட்டு முடியும். அப்போ உங்களுக்கு என்ன அர்த்தம் என்னால் உங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் எப்படி குர்ஆன் ஓதப்பட்டுச்சுதோ அப்படி ஓதத் தெரியும் என்கிறது அதோட மீனிங். ஆ. அதான சர்டிஃபிகேட் தான் அது. அது கொஞ்சம் ரிஸ்கான வேலை, பட் உங்களையும் செய்யலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை இன்ஷா அல்லாஹ். ட்ரை பண்ணால் இயலும். ஹை நல்லம்மா. அப்போ அடுத்த பாடத்துலேருந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நேரடியாக சப்ஜெக்டை படிக்குமா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஆ.